தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இதற்கு கனிகள் கொடுப்பதற்காக, கனிகள் கொடுப்பதற்காக, கனிகள் கொடுப்பதில் நிலைத்திருப்பதற்காக, அந்த கனிகளும் நமக்குள் நிலைத்திருப்பதற்காக கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். இந்த உலகத்தில் கடவுள் நம்மை படைத்தார்னு சொன்னால் கனிகள் கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது. லூக்கா 3:8 வாசிக்கிறோம், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பிய பிறகு ஒரு வாழ்வு. இதுவரைக்கும் தீயவற்றை பேசினேன், நல்லவற்றை பேச வேண்டும். இதுவரைக்கும் பொய் பேசினேன், இனிமேல் உண்மை பேசணும். இதுவரைக்கும் பகைச்சிட்டு இருந்தேன், இனிமேல் சமாதானமாக இருக்கும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகள். 2 எபேசியர் 5:9 வாசிப்பதில் ஒளிக்குரிய கனிகள். உண்மை, நன்மை, நீதி நமக்குள் இருக்கின்ற பொழுது அது ஒளியின் கனிகள். 3 பிரியமான கலாத்தியர் 5:22 வாசிப்பது போல ஆவிக்குரிய கனிகள். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, சாந்தம், தன்னடக்கம், விசுவாசம், நன்னயம் போன்ற ஆவிக்குரிய கனிகள். இந்த 3 விதமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் பெற்றுகிறார். ஆகவே உங்களை நான் தான் தேர்ந்து கொண்டேன்னு சொல்கிறார். இதற்கு கனிகள் கொடுப்பதற்கு. ஆக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் கனிகள் கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து ஆணுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.